வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வவ்வால் ஃபிஷ் ஃப்ரைங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு தடவையாச்சும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வவ்வால் ஃபிஷ், சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட், கோகோனட் ஆயில். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுன்னு எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆனவளை வீட்லேயே அரைச்சி போட்டிங்கன்னா அதோட அரோமாவும் நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்போ தான் அதோட சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ட்ரை மசாலா நான் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரொம்ப இந்த மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். ஸோ தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரே தடவை தண்ணி ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், நான் ரொம்ப பொறுமையாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே இதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த எண்ணெயை ஆட் பண்ணலாம். ஸோ ஆயில் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவை ஃபிஷ்ஷில் ஃபுல்லு அப்ளை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப பொறுமையாக அப்ளை பண்ணணும். மசாலா அப்ளை பண்ண ஃபிஷ்ஷை 1 ஹவர் கம்ப்ளீட்டாக ட்ரையாக விட்டுருங்க. மசாலா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைங்க. நான் வெளியிலே 1 ஹவர் வச்சிடுறேன், ஏன்னா மசாலா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ மசாலா ட்ரை ஆயாச்சு. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் இங்கே கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் ஹீட் ஆன உடனே ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுத்துடலாம். ஃபிஷ்ஷு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுது. நம்மளுடைய சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.